ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாமோபோபியா, இஸ்லாமிய வெறுப்பு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதை உருவாக்குவது அந்தந்த அரசாங்கங்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினால் இப்படி எதை செய்தாலும் இவர்கள் முடக்குகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், தலைநகர் டெல் அவிவிலே இஸ்ரேலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு காட்டப்படுகிறது. உடனடியாக ஒரு டீலுக்கு போங்க, உடனடியாக சமாதானத்தை உண்டாக்குங்கள். யமன்ல இருக்க படைப்பிரிவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் இடையில 2000 கிலோமீட்டர் தொலைவை தாண்டிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்துல்லா அலி ஹாமனி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 443வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்திகளுக்கு முன்பதாக ஐரோப்பாவில் இருக்கும் 34 நாடுகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையை அல் ஜசீரா இன்றைக்கு தன்னுடைய அரபு மற்றும் ஆங்கில செய்தி பிரிவுகளூடாக வெளியிட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்ன என்பதை அறிந்துவிட்டு அடுத்ததாக என்னவெல்லாம் காசாவிலே நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 34 நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்னவென்று சொன்னால், பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாமோபோபியா, இஸ்லாமிய வெறுப்பு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதை உருவாக்குவது அந்தந்த அரசாங்கங்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எப்படியான வெறுப்புகள் எல்லாம் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் மதத்தின் மீதான, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதான வெறுப்பு பேச்சுக்கள் அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஐரோப்பிய அரசாங்கங்களினுடைய இஸ்லாத்திற்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன என்கிறது அந்த அறிக்கை. அதிலும் குறிப்பாக நோர்வே, ஸ்பெயின், கிரீஸ் போன்ற நாடுகளிலும் டென்மார்க் போன்ற நாடுகளிலும் இந்த நிலை மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று 2023ஆம் ஆண்டுக்கான இஸ்லாமோபோபியா தொடர்பான அறிக்கையில் தான் இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த நாடுகளில் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட யுத்தத்தை தொடர்ந்து முஸ்லிம்கள் மீதான உடல் வழியாக, அதே போன்று வாய்மொழியான தாக்குதல்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகரித்திருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்குவது, அவர்களை வாய் வழியாக தாக்கி மனதை நோகடிக்க செய்வது என்று இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை இந்த குறிப்பிட்ட 4 நாடுகள் ஐரோப்பாவில் மிக மும்முரமாக எடுத்து சொல்லி வருகின்றன. மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்திற்கு எதிரான பேச்சுக்களை தூண்டி வருகின்றன என்கிற அறிக்கை தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல அரசாங்கங்களும் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதை பயங்கரவாதமாக சித்தரிக்க முயல்கின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த அறிக்கை முன்வைத்திருக்கிறது. பாலஸ்தீனத்திலே நடப்பது அப்பாவிகளுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல் என்பதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அத்தனை மக்களும் ஒப்புக்கொள்கிற அதே நேரம் இந்த நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதை, பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக சித்தரிக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிற அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினால் இப்படி எதை செய்தாலும் இவர்கள் முடக்குகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், உதாரணமாக ஜெர்மனியில் காசா இஸ்ரேல் போர் தொடர்பான பகிரங்கமாக இஸ்ரேலை யாராவது விமர்சித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் பழிவாங்கப்படுகிறார்கள், அவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை கூறுவது மட்டுமல்லாமல், பிரான்ஸ்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பாலஸ்தீனத்தினுடைய கொடியை ஏந்தினாலோ அல்லது பாலஸ்தீனம் தொடர்பான வாசகங்களை தூக்கி கொண்டிருந்தாலோ, ஆர்ப்பாட்டத்தில் அது பற்றிய டி-ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டிருந்தாலோ அவர்களுக்கு எதிராக 135 யூரோக்கள் மினிமம்
நிமிடம் வரைக்கும் தண்டப்பணம் அறவிடப்படுகிறது. குறைந்தது 135 யூரோக்கள், $140 வரைக்கும் தண்டப்பணம் அறவிடப்படுகிறது. டென்மார்க்கிலும் இதே நிலைதான் கடைபிடிக்கப்படுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு அந்த அமைப்பினுடைய அறிக்கையில் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்தை வைத்து மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யார் என்ன குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய ஊடகங்கள் ஒரு முஸ்லிம் குற்றம் செய்தால் அதை இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிற வகையில் இஸ்லாத்தோடு கனெக்ட் பண்ணி பேசுறதை நீங்க அவதானிக்க முடியும். இது ஊடகங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிற விதங்களில் மிக முக்கியமான ஒரு வடிவமாகத்தான் பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமோபோபியா இருக்கிறது. இந்த இஸ்லாமோபோபியாவை திட்டமிட்டு உண்டாக்குகிறார்கள். ஆனாலும் பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்லாமோபோபியாவை ஐரோப்பிய நாடுகளில் இந்த குறிப்பிட்ட நாடுகளில் தான் அவங்களுக்கு வெற்றிகரமாக செய்ய முடிந்திருக்கிறது தவிர மற்ற நாடுகளில் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இம்முறை பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் வெட்ட வெளிச்சமாக அனைத்து சமூக வலைதளங்களிலும் வெளிப்படையாக பேசப்படுகின்றது. எனவேதான் அவர்களால் இவற்றை தீவிரவாதமாக பயங்கரவாதமாக காட்டி யூதர்களுக்கு ஆதரவாக ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக நிற்க முடியாமல் போயிருக்கிறது. எது எப்படி போனாலும் இஸ்லாமோபோபியா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை நசுக்குவதை, முஸ்லிம்களை நோவினை செய்வதை இந்த குறிப்பிட்ட நாடுகளை தவிர்த்து வேறு எந்த நாடுகளிலும் இந்த அளவுக்கு செய்ய முடியாமல் போயிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். ஏன்னா பாலஸ்தீனத்தில் நடப்பது மிருகத்தனமான படுகொலைகள் என்பது அத்தனை பேருக்குமே தெரியும். தெரிந்திருந்தும் வன்மமாக இஸ்ரேலை ஒருவர் ஆதரிக்கலாமே தவிர, இஸ்ரேலை நான் ஆதரிப்பேன் என்கிற பிடிவாதமாக ஒருவர் செய்ய முடியுமே தவிர, மனிதநேயம் கொண்ட யாருமே அவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவில், என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்திற்குள் என்பது மிக முக்கியமான விவகாரம். குறிப்பாக இன்றைக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படுகிறது. தலைநகர் டெல் அவிவிலே இஸ்ரேலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு காட்டப்படுகிறது. உடனடியாக ஒரு டீலுக்கு போங்க, உடனடியாக சமாதானத்தை உண்டாக்குங்கள், உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கைகள் அங்கே வலுத்து வருகிற அதே நேரத்தில் காசாவில் ஜபாலியா, ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ஜபாலியாவை பொறுத்தவரையில் ஜபாலியாவினுடைய முகாம் பகுதிகளில் 70% மேற்பட்ட கட்டிடங்கள் முற்றாகவே அழிக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு தெரியும், சிரியாவில் இந்த HTS சிரியாவை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கோலான் ஹைட்ஸ் வழியாக சிரியாவினுடைய பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் கைப்பற்றிட்டோம் என்று அறிவிச்சே இருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் அந்த நாடுகளுடைய நிலை எப்படி, காசா எப்படி என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த நிலையில் இன்றைக்கு 442வது நாளாக ஒரு ஆண்டை தாண்டி 3 மாதங்களை தாண்டி இவ்வளவு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலோடு யுத்தம் செய்வது ஜெர்மனோ அமெரிக்காவோ வல்லாதிக்க நாடுகளோ கிடையாது, பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராளிகள். இப்படி இருக்கிற போது சிரியாவுக்குள்ள சென்று சிரியாவினுடைய பகுதிகளை கைப்பற்றியதாக அறிவித்தவர்களுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் ஜபாலியாவை கூட நாங்கள் பிடிச்சிட்டோம் என்று அறிவிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளில் இருக்கிற ஜபாலியா பகுதிகளில் 70 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனாலும் அவர்களால் ஜபாலியாவை நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் என்று அறிவிக்க முடியாமல் இருக்கிறது. ஜபாலியாவினுடைய 70% மேற்பட்ட கட்டிடங்களை மொத்தமாக அழித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஏரியாவில் 70% மேற்பட்ட கட்டிடங்கள் மொத்தமாகவே அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பகுதிகளை குறைந்தது அவர்கள் மொத்தமாக கைப்பற்றியாவது இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் கட்டிடங்களை அழிக்க முடிந்தவர்களுக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அழிக்க முடியவில்லை, பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மீது தாக்குதல் நடத்த முடியாமல் இருக்கிறது. எனவேதான் அவர்களுக்கு ஜபாலியாவை கைப்பற்றியதாக அறிவிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஜபாலியா சம்பந்தமாக இன்றைக்கு ஹேரட்
ஹாரட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஜபாலியா கோஸ்ட் சிட்டியாக மாறி இருக்கிறது, பேய் நகரமாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு அடைமொழியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, அந்த நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையாது, யதார்த்தத்திலையும் கிடையாது. ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னா அவர் திருப்பி பேயாக வருவாருன்னு எந்த புத்திசாலியும் உலகத்தில் நம்ப மாட்டான். நம்பினால் அவன் புத்திசாலியாக இருக்கவும் மாட்டான். ஏன்னா அப்படியான ஒரு சிஸ்டம் இந்த உலகத்தில் கிடையாது. இறைவனுடைய படைகோலத்தில் இறைவன் அப்படி ஒரு செட்டப்பை வைக்கவே இல்லை. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பேய் பிசாசுகள் தொடர்பான எந்த நம்பிக்கைகளும் கிடையாது. ஒருவர் மரணிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு வருவார், பேயா வந்து நம்மளை எல்லாம் கொன்றுவார்னு சொன்னா இன்றைக்கு உலகமே நிலையற்றதாக மாறிவிடும். எத்தனையோ பேர் அப்படி வந்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அழிவுகளை உண்டாக்கி இருக்க வேண்டும். இதுவெல்லாம் கற்பனையான விவகாரங்கள் என்பதை பேசிக்காக புரிஞ்சுக்கிறங்க. ஆனாலும் ஹாரட்ஸ் பத்திரிகையுடைய செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அவங்க இது கோஸ்ட் சிட்டியாக இருக்கிறது, பேய் நகரம் என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அங்க எதுவுமே இல்லை, மக்கள் வாழ தகுதியற்ற இடம், அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அந்த அளவு தூரம் அழிவுகளை ஜபாலியாவினுடைய பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கான அழிவு என்று அவர்கள் ஒப்பிடும்போது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2.5 மாதங்களில் ஜபாலியாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவை லெபனான்லையும் காசாவிலையும் மற்ற பகுதிகளிலையும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலோடு ஒப்பிடவே முடியாது. காசாவில் சவுத்து காசா, சென்ட்ரல் காசா இந்த பகுதிகளில் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், அதே போன்று லெபனானுடைய பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், இதோட எல்லாம் ஜபாலியாவில் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை ஒப்பிடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹாரட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இந்த செய்திகளை சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல், ஜபாலியாவில் 70 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது, சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துகிறது. அதற்குள் 96,000 பாலஸ்தீன அப்பாவிகள் சிக்குண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 2000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 1500க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை ஜபாலியா பகுதிகளிலே கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நிலையில பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்ன செய்கிறார்கள், என்ன நடக்கிறது காசாவுக்குள், குறிப்பாக ஜபாலியாவுக்குள் என்கிற கேள்வி எழுகிறது. ஜபாலியாவில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 24 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 37க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் நார்த் காசா ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய 3 மெர்காவா டேங்குகளை நாங்கள் இன்றைக்கு அளித்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு. அதே போன்று ஜபாலியா முகாம் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்களில் ஒரு வீட்டுக்குள் தஞ்சம் அடைந்திருந்த ஒளித்துக் கொண்டிருந்த 9 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை டிபிஜி தெர்மோபெரிக் ராக்கெட்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளும் அதற்கான வீடியோக்களையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ள முடியும். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஜபாலியா முகாமினுடைய நடுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் குலஃபா அல் அலமி என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ பிரிவினர் அதே போன்று அவர்களுடைய வாகனங்களுக்கு தகுந்த ஆயுதங்களோடு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், அவர்கள் கடும் தோல்வி அடைந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதே போன்று ஜபாலியா முகாமுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவில் நிர்வாக தள பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி நாங்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிற அதே நேரம் மேலதிகமாக ஒரு முக்கியமான செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், இன்றைக்கு ஜபாலியாவினுடைய சில பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்திய ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எனவே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஆயுதங்களை கைப்பற்றி அவர்கள் மீதே தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்தவரையில அக்டோபர் 7ஆம் தேதி 2023 யுத்தம் ஆரம்பிக்கும் போது இருந்த நிலை கண்டிப்பாக இப்பொழுது இருக்காது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, என்ன செய்தாவது பாலஸ்தீனத்தை மீட்டே ஆக வேண்டும் என்கிற உத்வேகம் அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன போராளிகளுக்கு ஒரு 50% இருந்தால் இப்பொழுது 100% இருக்கும். ஏன்னா எக்காரணம் கொண்டும் நம்ம
இந்த ஓர்ல மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த ஓர்ல ஜெயிச்சே ஆகணும் என்கிற உத்வேகம் அதிகரித்திருக்குமே தவிர குறைந்திருக்காது. இந்த நிலையில தான் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களாலும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்குள் புகுந்து அவர்களுடைய ட்ரெஸ்ஸை அணிஞ்சுக்கிட்டு போய் அவர்களையே தாக்கி அழிக்கிறார்கள், அவர்களுடைய ஆயுதங்களையும் கைப்பற்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும், உடனடியாக ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் இருந்தே இஸ்ரேலுக்குள் போராட்டமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்கள் தற்போது உச்சம் தொட்டிருக்கின்றன. ஏன்னா பல பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் யுத்தம் செய்கிறாரே தவிர காசாவிலே அவர் எதையுமே செய்யல, காசாவில் அவர் சொன்ன எதையுமே சாதிக்கல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்பேன் என்றார், அதை அழிக்க முடியவில்லை. பாலஸ்தீனத்துக்குள் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை கொண்டு வருவேன் என்று சொன்னார், அவர்கள் யாரையும் கொண்டு வர முடியவில்லை. இப்படி அவர் சொன்ன எதையுமே அவரால் செய்ய முடியவில்லை. எனவே இந்த யுத்தத்தில் நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை செய்து பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை கொண்டு வாருங்கள் என்பதுதான் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய மிக முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் காசாவுடைய பேச்சுவார்த்தைகளை, சமாதான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சீர்குலைக்கிறார் என்கிற குற்றச்சாட்டும் இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர், அதே போன்று இஸ்ரேலுடைய இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் என்று பல பேரும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு நடத்தப்படக்கூடிய பரிமாற்ற ஒப்பந்தத்தில் மேலதிகமான நிபந்தனைகள் எதையும் விதிக்காதீங்க. ஏன்னா தெளிவாக பாலஸ்தீன் போராளிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க புதிய நிபந்தனைகள் எதை போட்டாலும் நாங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டோம், அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டோம், சமாதான உடன்படிக்கைக்கு வரவே மாட்டோம். எனவே புது நிபந்தனை போடக்கூடாது. அமெரிக்காவோட நடத்தின பேச்சுவார்த்தையில் எதை பேசப்பட்டிருக்கோ அதுதான் பேச்சுவார்த்தை தவிர அதை செய்யணும் இதை செய்யணும்னு புதுசாக போட்டிங்கன்னா எதையுமே நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு திட்ட தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பொறுத்தவரையில் அவனே நம்ப மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், என்ன செய்யறதுங்கிறத தனக்குத்தானே புரிந்து கொள்ள முடியாத மாதிரியான ஒரு கேரக்டருங்கிறதுனால திடீரென்று என்ன செய்யலாம்னா இப்படி ஒரு நிபந்தனை இருக்கிறது என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நிபந்தனைகள் விதிக்கப்பட்டால் இந்த பேச்சுவார்த்தையும் நாசமாய் போய்விடும். எனவேதான் இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, புதிய நிபந்தனைகள் எதையுமே விதிச்சிடாதீங்க, எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வரணும், இல்லைன்னு சொன்னா எதையும் செய்ய முடியாது, காசாவில் நம்ம ஒன்னையுமே சாதிக்கல, இனிமேலும் ஒன்றும் சாதிக்கவும் முடியாது, அழிவை மட்டும்தான் நீங்கள் அங்கே உண்டாக்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் என்ன குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது முன்வைத்தார்களோ அதே குற்றச்சாட்டை தற்போது இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சிகளும் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றன. பொதுமக்களும் இதையே முன்வைப்பதை நாம் பார்க்க முடியும். வல்ல ரஹ்மான் இவர்களை அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். இவர்கள் பொய்யர்கள், துரோகிகள், அநியாயக்காரர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவான் என்பதில் நிச்சயமான நம்பிக்கை கொள்வோம். அல்லாஹுதான் பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நமக்கு தெரியும் தற்போது 2024ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்கியதை போன்று இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை கல்வி ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில பல மாணவர்களிடமிருந்து கடந்த ஆண்டை போன்று எங்களுடைய கல்விக்கான உதவிகள் உங்களிடமிருந்து கிடைக்குமா என்கிற கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய பாடசாலை மாணவர்களுக்கு உதவுகிற திட்டத்தின் அடிப்படையில் இம்முறையும் அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கையளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த வீடியோவினூடாக நாம் கேட்க விரும்புகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நாம் இந்த சேவையை செய்திருக்கிறோம். அவர்களுடைய பாடசாலைகளுக்கு தேடி சென்றே இந்த உதவிகளை வழங்கி இருக்கிறோம். நாட்டின் பல பாகங்களிலும் இந்த உதவிகளை நம்மால் செய்ய முடிந்தது. கொழும்பில் கூட இறுதியாக 1000 மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை பேக்குகளை நாம் மொத்தமாக கொடுத்த நிகழ்வையும் நடத்தி முடித்திருந்தோம். இப்படி நம்முடைய இந்த காரியங்கள் அத்தனையுமே இறை பொருத்தத்தை நாடித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தருகிற உதவியை கொண்டு நீங்கள் இறை பொருத்தத்திற்காக அந்த உதவியை செய்கிறீர்கள். அதை அப்படியே அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற, தேவையான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கல்விக்காக உதவுவது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சதகா தான தர்மமாக இருக்கிறது. இந்த தர்மத்தை பொறுத்தவரையில் நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது.
நாம் ஒரு மாணவனுக்காக செய்கிற கல்வி உதவி, அவன் படித்து பெரியவனாக மாறி மரணிக்கிற வரைக்கும் அவன் செய்கிற அனைத்து நல்ல காரியங்களில் இருந்தும் நமக்கான ஒரு பங்களிப்பையும் இறைவன் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு நற்பணியாக இருக்கிறது. எனவே ஜாதி மத இன குல வேறுபாடு இல்லாமல் மாணவர்களுக்கான இந்த உதவியை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஹாப்பி டு லேர்ன் என்கிற நம்முடைய இந்த திட்டத்திலே அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைக்கிறோம். நீங்கள் ஒரு மாணவனுக்கு உதவ விரும்பினால் ஒரு மாணவனுக்கு கூட நீங்கள் உதவ முடியும். 10 பேருக்கு உதவ விரும்பினால் 10 பேருக்கு உதவுங்கள். 100 மாணவர்களுக்கு உதவ விரும்புகிறீர்கள் என்றால் தாராளமாக உதவுங்கள். இப்படி நீங்கள் எத்தனை மாணவர்களுக்கு உதவ நினைத்தாலும் தாராளமாக உதவ முடியும். அந்த காரியங்களை மிகச்சிறப்பாக நம்முடைய சகோதரர்கள் செய்து முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேவைப்பட்ட இடங்களை நேரில் சென்று நாமே அவதானித்து அவர்களுக்கு தேவையானதை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம். இம்முறையும் அதே அடிப்படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நற்பணியில் நீங்களும் கைகோர்க்க முன்வாருங்கள். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். ஹூதிகளுக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் படைப்பிரிவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் இடையில 2000 கிலோமீட்டர் தொலைவை தாண்டிய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய F-35 விமானங்கள் யமனுக்குள்ள புகுந்து யமனுடைய பல இடங்களை தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் யமனுடைய ஹூதி போராளிகளும் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சூப்பர்சோனிக் பாலஸ்டைன் 2 என்கிற அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றும் அவர்கள் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரம் யுஎஸ்னுடைய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது இன்றைக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் செங்கடலிலே பயணித்த 3 கப்பல்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த 3 கப்பல்களில் ஒன்று மொத்தமாக மூழ்கும் நிலையில் இருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய மேலதிகமான செய்திகள் வரும்போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்ல ஃப்ரெண்ட்லி அட்டாக் ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய கடற்படை வெளியிட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து ஹூதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறாங்க, ஆளில்லா விமான தாக்குதல் நடத்துறாங்க, ராக்கெட் தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி பலவிதமான தாக்குதல்கள் நடத்தும் போது என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் என்று நினைத்து கொண்டு தங்களுடைய விமானத்தின் மீதே அமெரிக்காவினுடைய படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 2 பைலட்டுகளோடு ஒரு விமானம் பயணிக்க ஆரம்பித்த நேரத்தில் அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா இந்த விமானம் நம்ம விமானம் இல்ல, இது ஹூதிகளுடைய ஒரு விமானம் தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த விமானத்தின் மீது அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அதிலே 2 பைலட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஃப்ரெண்ட்லி அட்டாக் என்று அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சுக்கிட்டா அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்லி அட்டாக் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. நட்பு ரீதியிலான தாக்குதல் அப்படிம்பாங்க. இது காசாவில் நிறையவே நடக்கும். பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நினச்சிக்கிட்டு இந்த பைத்திய ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாக்களை அவங்களே கொண்டுக்கிறவாங்க. ஏன்னா எவனை கண்டாலும் பலஸ்டைன் ராணுவம் மாதிரி அவனுக்கு தெரியும். அதனால் அவங்களாக்களை அவங்களே கொண்டுக்கிறவாங்க. இதற்கு பேர் ஃப்ரெண்ட்லி அட்டாக்குமாங்க. ஃப்ரெண்ட்லி அட்டாக்லேயே காசாவுக்குள்ள இதுவரைக்கும் 7000க்கும் மேற்பட்ட அட்டாக்குகள் நடந்திருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு மத்தியில் என்கிற செய்திகள் கடந்த காலங்களில் இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் பத்திரிகையை வெளியிட்டிருந்த செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய கடற்படை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று நேற்றைய தினம் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேலுடைய டெல் அவீவ் மீது நடத்திய தாக்குதல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு 40 மில்லியன் அளவுக்கு வரும் என்கிற செய்திகள், நஷ்டம் அவங்களுக்கு 40 மில்லியன் அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் யமனிலிருந்து ஹூதிகளுடைய தாக்குதலை எங்களால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்பதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் ஈரானுடைய ஆன்மீக தலைவர், ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் பேசுகிற போது இஸ்ரேலுடைய தலைவர்கள் பெருமை பீத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமை பீத்துற அளவுக்கு நாங்க வெற்றி பெற்றுட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை ஆயத்துல்லா அலி காமனி எழுப்பி இருக்கிறார். காசாவில் நீங்க வெற்றி பெற்றீர்களா என்று கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி என்ன சொல்றாருன்னா, 40,000க்கு மேற்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் வெடிகுண்டுகளால் கொன்று ஒழித்துவிட்டு நாங்கள் இதை அடைவோம் என்று நீங்க எதை சொன்னீங்களோ அந்த எதையுமே உங்களால் அடைய முடியவில்லை. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நீங்கள் அழிப்போம் என்று சொன்னீர்கள். அழித்தீர்களா? உங்களுடைய கைதிகளை காசாவிலிருந்து விடுவித்துக் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள். அப்படி எந்த பணைய கைதிகளையாவது மொத்தமாக விடுவித்து விட்டு வந்து விட்டீர்களா?
ஹிஸ்புல்லா படைப்பிரிவை மொத்தமாக அழிப்போம் என்று சொன்னீர்கள், அவர்களை அழித்து முடித்து விட்டீர்களா என்று கேள்வியை எழுப்பிவிட்டு என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கும் உயிர் வாழ்கிறது, உங்கள் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறது. பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உங்களுடைய பணைய கைதிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு அவர்களை மீட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வெற்றியாளர்கள் அல்ல, நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள், தோல்வியை ஒப்புக்கொள்ள உங்கள் மனம் மறுக்கிறது என்று கடுமையாக கிண்டலாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அறிக்கைகளை விடுத்திருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. அவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சிரியாவில் பரந்த நிலப்பரப்பொன்றை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அது வெற்றியே கிடையாது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டதுக்கான காரணமாக என்ன சொல்றாருன்னா, சிரியாவில் நீங்க கைப்பற்றுகிற போது உங்களை எவன் எதிர்த்தான், எதிர்த்து எவனாவது நின்னாத்தானே அது வெற்றியாக இருக்கும். அவங்களை எதிர்த்து நாங்க பிடிச்சிட்டோம், யதார்த்தமும் அதுதானே. HTSO யாரும் அங்க எதிர்க்கல, எதிர்த்து இருந்தாங்கன்னு சொன்னா தான் எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டு சிரியாவினுடைய பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறோம் என்று அர்த்தம். அங்க உங்களை யாருமே எதிர்க்கல, சும்மா நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்க அவ்வளவுதான். ஆனா காசாவிலேயோ அல்லது லெபனானிலேயோ இந்த நிலை உங்களுக்கு எடுக்க முடிந்ததா என்றால் இந்த நிலை எடுக்க முடியவில்லை. எனவே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை உங்களால் அழிக்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் ஊடகங்களுக்கு பேசுகிற நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தங்களுடைய பயணத்தில் எவ்வித தோய்வும் இல்லாமல் மிக நீண்ட தொலைவுக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். ஒரு சமாதான உடன்படிக்கையோ எது நடந்தாலும் பாலஸ்தீனத்திற்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, பிரார்த்தனையாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அதே போன்று ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.